Hi friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது கொரியன் வெஜிடேரியன் பிபிம்பாப். ஸோ இது ஒரு ரைஸ் பவுல் மாதிரி. ஃபஸ்ட்டு ரைஸ் குக் பண்ணிடலாம். நான் யூஸ் பண்ணுறது ஏஷியன் ட்ரை கலர் ரைஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணுமோ அதை குக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம சாஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொச்சுஜாங், கார்லிக், ரைஸ் வினிகர், சுகர், அப்புறம் டோஸ்டட் செசமி ஆயில், காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வெள்ளை கலர் எள்ளு, இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. கார்லிக், ஆனியன், கேப்சிகம், குக்கும்பர், கேரட், மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கீரையை நான் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப் பண்ணி கார்லிக்கு, உப்பு, பெப்பர், அதுக்கப்புறமா அந்த செசமி ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணுங்கள். லைட் கலர்லேருந்து ஆட் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி சால்ட், பெப்பர் மட்டும் போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுருங்க. தனித்தனியாக வதக்குங்க. இப்போ மஷ்ரூமுக்கு மட்டும் எண்ணெய், கார்லிக், மஷ்ரூம், சோயா சாஸ், சால்ட், பெப்பர் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துருங்க. நம்மளோட சாஸ் ரெடி, வெஜிடபிள்ஸ் ரெடி. அசம்பிள் பண்ணிடலாம். நான் இந்த தோல்சே அப்படிங்கிற அந்த ரைஸ் பாட் யூஸ் பண்ணுறேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரைஸு அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணுங்கள் அழகாட்டு. மஷ்ரூமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாஸ், எவ்வளோ சாஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஓரத்தில் அந்த சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 5-10 நிமிஷம் லோ ஹீட்டில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா செம்ம ஹாட்டாகிட்டு செம்ம டேஸ்ட்டாக பிபிம்பாப் ரெடி.